நீலாவின் கணவன் வீட்டை விட்டு கிளம்பி அலுவலகத்துக்கு புறப்பட்டு விட்டான். நீலா தனியாக தான் வீட்டில் இருப்பா. மனோகரன் இதயம் திக் திக் என்று அடித்து கொண்டது. நீலாவின் கணவன் தெரு கடைசி சென்று மறையும் வரையிலும் பார்த்து கொண்டிருந்து விட்டு கால்கள் பின்ன அந்த 17ஆம் நம்பர் வீட்டை நோக்கி நடந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க கதை கேட்கலாம். வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சிறுகதை வசந்தி மணாலன் அவர்கள் எழுதின ஒரு சிறுகதை தான். சிறுகதையோட தலைப்பு நெருப்பில் தங்கம். வாங்க இப்போ கதை கேட்கலாம். தவறுன்னு தெரிஞ்சே அந்த செயலை செய்ய போகிற மனிதனோட இதயம் எப்படி அடிச்சுக்கும்? இந்த மனோகரின் இதயத்தை போல தான் அடித்துக்கொள்ளும். காலை நேரம் 10 மணி வெயிலில் சுப்பையா முதலி தெருவின் 17ஆம் எண் வீட்டையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் மனோகர். அப்படி பார்த்து கொண்டிருந்ததுக்கு காரணம் அவன் ஒன்றும் சிஐடி இல்லை. ஆனால் காரணம் இல்லாமல் அவன் அங்கு நிற்கவில்லை. அவனுடைய அத்தை மகள் நீலா அந்த வீட்டில்தான் கணவனோடு குடியிருந்தாள். அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருந்ததுக்கு காரணம் மனோகர் நீலாவின் கணவன் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவளை சந்திக்க ஆசைப்பட்டான். எத்தனை காலம் அவன் அத்தை மகள் நீலாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். எல்லாம் கனவா போயிடுச்சு. வேலை வெட்டி இல்லாமல் சுற்றி கொண்டிருந்த மனோகருக்கு தன் பெண்ணை தர முடியாதுன்னு அவன் மாமா சொல்லிவிட்டார். மனோகருக்கு இதனால் அவமானத்தை விட அவளை அடைய முடியவில்லையே என்ற ஏக்கம்தான் அதிகமாக இருந்தது. நீலாவுக்கும் ஏமாற்றமாக இருந்திருக்குமோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் மனோகர். தன்னுடைய கால்பந்து வெற்றிகளை பெருமையாக எப்படி பேசுவாள் என்று எண்ணி பார்த்தான். அதனால் அவளும் தன்னை போலவே ஏமாற்றம் அடைந்திருப்பாள் என்று மனோகருக்கு தோன்றியது. நீலா தன் கணவனோடு தனி குடித்தனம் போய்விட்டாள். ஆனாலும் அவளை பற்றிய எண்ணங்களை அவனால் கைவிட முடியவில்லை. அவளுடைய நினைவாகவே அவன் நாட்களை கழித்தான். அந்த நிலையில்தான் அவனுக்கு இத்தகைய எண்ணம் உதயமாகியது. நீலா திருமணமானவள். அவளை நினைப்பதே பாவம் என்று மனசாட்சி அவனுக்கு எச்சரிக்கை செய்த போதும் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. நீலாவின் கணவன் வீட்டை விட்டு கிளம்பி அலுவலகத்துக்கு புறப்பட்டு விட்டான். நீலா தனியாகத்தான் வீட்டில் இருப்பாள். மனோகரன் இதயம் திக் திக் என்று அடித்து கொண்டது. நீலாவின் கணவன் தெரு கடைசி சென்று மறையும் வரையிலும் பார்த்து கொண்டிருந்து விட்டு கால்கள் பின்ன அந்த 17ஆம் நம்பர் வீட்டை நோக்கி நடந்தான் மனோகர். பின்னர் துணிவை வரவழைத்து கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தான். நீலா அடுப்பங்கரையில் ஏதோ வேலையாக இருந்தாள். அரவம் கேட்டதும் வெளியே வந்தாள். அட வா அத்தான், எப்போ வந்த? சற்று முன்னே வந்திருந்தா அவரை கூட பார்த்திருக்கலாமே. மாமா அத்தை எல்லாம் சுகமா? நாற்காலியில் உட்காரு என்று உபசரிக்க ஆரம்பித்து விட்டாள். அவளது முகத்தில் எந்த உணர்ச்சியும் வெளிப்படவில்லை. பாவம், அவள்தான் என்ன செய்ய முடியும்? தன் வேதனைகளை மனதிற்குள்ளேயே அழுத்தி வைத்து கொண்டு குமுறினாலும் வெளியே சாதாரணமாக இருப்பதாக காட்டிக்கொள்கிறாள் என்று நினைத்து கொண்டான் மனோகரன். அவன் இதயம் துடி துடித்தது. நீலா, என்னை நினைவு வச்சிருக்கியா என்று கேட்டான் மனோகர். என்ன அத்தா இப்படி கேட்குற? நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துடக்கூடியவளா என்ன? உன்னை பற்றியும் உன் கால்பந்தாட்ட வெற்றிகளை பற்றியும் நான் எவ்வளவு பெருமையாக எல்லோரிடமும் சொல்லிகிட்டு இருக்கேன் தெரியுமா? உனக்கு தான் இந்த பக்கமே வர நேரம் இல்லை. விளையாட்டே உனக்கு கதியாயிடுச்சு என்றாள் நீலா. சி, என்ன மடத்தனம்! நீலா தன் மேலே இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறது தெரியாமல் அவளை திரும்பி கூட பார்க்காம இருந்துட்டேனே, எவ்வளவு முட்டாள்தனம் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டே, என்ன நீலா செய்கிறது? மன அமைதிக்கு அதில் ஒன்று தானே வழி இருக்கிறது என்றான் மனோகரன். வேலை ஒன்றும் கிடைக்காமலா போய்விடும்? அதற்காக இப்படி மனசை தளர விடலாமா? உன்னோட முயற்சி கட்டாயம் வெற்றி பெறும் என்றாள் நீலா. தன்னுடைய ஆசையை தான் மறைமுகமாக குறிப்பிடுகிறாளா நீலா? மனோகரின் மனம் இப்படி எல்லையின்றி கற்பனை செய்தது. உனக்கு அந்த எண்ணம் இருக்கிறதா நீலா? கட்டாயமா? நான் உண்மையிலே கொடுத்து வச்சவன் தான். நீ எங்கே என் நினைவுகளையே உதறி விட்டுட்டியோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ இன்னும் என்னை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதை அறியும் போது மனசு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா?
அது சரி, என்ன இப்படி திடீர்னு கிளம்பி வந்த? இப்ப தான் இங்க வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சா? இன்றா நேற்றா எவ்வளவு நாட்களாக. ஆனா வந்தா நீ என்னை பற்றி தவறாக ஏதாவது நினைச்சுப்பியோன்னு தான் நான் பயந்துட்டே வரல. இங்கு வர என்ன பயம் அத்தான்? நான் எதை தப்பாக எடுத்துக்க போறேன்? உனக்கு இல்லாத உரிமையா? உண்மையாவா நிலா? எனக்கு நீ அந்த உரிமையை தருவாயா? அந்த நம்பிக்கையில தான் நான் இன்னைக்கு இங்கே வந்தேன். நாற்காலியிலிருந்து எழுந்த மனோகரன் அவள் கைகளை பிடித்து விட்டான். நீலா திடுக்கிட்டவள் போல் கைகளை உதறி விடுவித்து கொண்டாள். நீ நீ என்ன சொல்ற அத்தா? அவள் நாவு குழறியது. அச்சத்தாலா உணர்ச்சி பெருக்காளா தெரியல மனோகருக்கு. அவன் கைகள் அவளை நோக்கி நீண்டன. நம்மை ஏமாற்றிய உலகத்தை நாம் ஏமாற்றுவோம், வா நீலா. நீலா நடுங்கினாள். தப்பு அத்தான், தப்பு. உனக்கு இப்போது மனசு சரியில்லை. நீ முதல்ல வீட்டுக்கு போ. உன் மீது நான் வச்சிருக்கிற மதிப்பை கெடுத்துடாதே. போயிடு அத்தான், போய்விடு என்றாள். நீலா உட்புறம் ஓடிவிட்டாள். மனோகரனுக்கு அவளை தொடர வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் வாயிற்புறம் ஓசை கேட்டு திரும்பி பார்த்தான். அங்கே நீலாவின் கணவன் வாசு வந்து கொண்டிருந்தான். எப்போ வந்தீங்க? என்ன திடீர் விஜயம் என்று கேட்டுக்கொண்டே அவன் உள்ளே வந்தபோது மனோகரன் நடுங்கி போய்விட்டான். தன்னுடைய நடவடிக்கைகளை வாசு பார்த்திருப்பானோ என்ற பயம் அவனுக்கு ஏற்பட்டது. சும்மாதான் இப்படி வழியில் பார்த்துட்டு உங்களை போகலாம் என்று வந்தேன் என்று உளறி கொட்டினான். உள்ளே சென்ற நீலாவும் திரும்பி வந்தாள். அவள் முகம் வெளிரி போயிருந்தது. என்ன நீலா, மனோகரன் வந்து இருக்கிறார் போலிருக்கிறதே. நான் டிஃபன் பொட்டலத்தை எடுத்து போக மறந்துட்டேன். நீ கூட நினைவுபடுத்தலையே என்று சொல்லிவிட்டு மேஜை மீது இருந்த பொட்டலத்தை எடுத்து கொண்டான். நீங்கள் இருங்க, நான் மாலையில் சீக்கிரமே வந்துடுறேன் என்றான் வாசு. இல்லை இல்லை, நானும் கிளம்ப வேண்டியது தான். எனக்கு வேறு வேலை இருக்குது என்று மனோகரனும் கிளம்பிவிட்டான். போய் வரேன் என்று நீலாவை பார்க்காமலே சொல்லிவிட்டு வாசுவை தொடர்ந்த மனோகரனுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்ததும் நிம்மதியாய் இருந்தது. வாசு பார்த்திருக்க மாட்டார். பார்த்திருந்தால் அப்படி நடந்து கொண்டிருக்க மாட்டாரே என்று தனக்குள் நினைத்து கொண்டான். தான் நடந்து கொண்டது தவறுதான் என்று உணர்ந்தான் மனோகரன். நீலாவாயிருந்ததால் அதோடு விட்டாள். வேறு யாராக இருந்தாலும் தன் மானத்தையே வாங்கியிருப்பாள் என்று அவன் மனம் எண்ணியது. வாசுவிடம் விடை பெற்று கொண்டு வீடு போய் சேர்ந்ததிலிருந்து மனமுடைந்து போய் உட்கார்ந்திருந்தான் மனோகரன். இரவெல்லாம் அன்றைய நிகழ்ச்சியே அவன் மனக்கண் முன் தோன்றி அவனை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருந்தது. அடுத்த நாள் மாலை அவனுக்கு ஒரு கடிதம் வந்தது. ஆர்வமின்றி அதை பிரித்து படித்தவனின் உள்ளம் துள்ளியது. அட, அப்படியா கதை? நான் அதிர்ஷ்டசாலிதான் என்று எண்ணமிட்டது உள்ளம். அக்கடிதத்தில் இருந்த கையொப்பம் நீலாவுடையது. அதில் எழுதப்பட்டிருந்த வாசகம் இதுதான்: அன்புள்ள அத்தான், நேற்று நான் நடந்து கொண்ட விதத்திற்காக வருந்தி வருந்தி சாகிறேன். நீ சுற்றுப்புறத்தை பார்க்காமல் அவசரப்பட்டு விட்டாய். வாயிற்புறத்தில் என் கணவர் வந்து கொண்டிருக்கும் போது நான் எப்படி உன் ஆசையை நிறைவேற்ற முடியும்? அவர் நம்மை பார்க்காதது நல்ல காலம். அது போகட்டும், நீ நாளை காலை 11 மணி அளவில் வா. உன்னை நான் எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பேன். இந்த கடிதத்தை படித்தவுடனே கிழித்து போட்டுவிடு. ஏனென்றால் தப்பி தவறி யார் கையிலாவது கிடைத்துவிட்டால் நாம் 2 பேருமே தொலைந்தோம். உனக்காகவே காத்திருக்கும் உன் அன்பு நீலா. ஒரு முறைக்கு 9 முறை படித்தும் மனோகரனுக்கு ஆவல் தீரவில்லை. அதை கிழிக்கவும் மனம் வரவில்லை. கடைசியில் மீண்டும் ஒரு தடவை படித்துவிட்டே அவன் அதை கிழித்தெறிந்தான். மறுநாள் பொழுது விடியும் வரை யுகம் யுகமாய் கழிவது போல் இருந்தது. கை கடிகாரத்தில் மணி 11 சரியாக ஆனபோது மனோகரன் நீலாவின் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருந்தான். அவன் வந்துவிட்டதை கண்டதும் நீலாவின் முகம் சுருங்கியது. மனோகரன் தனக்கு பின்னால் யாராவது வருகிறார்களா என்று பார்த்தான். யாருமே இல்லை. பின்ன ஏன் நீலா முகம் சுருங்கினாள்? சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தான். மணி 11 ஆகி 15 நிமிடங்கள் ஆகிவிட்டிருந்தன. ஓஹோ, தாமதமாக வந்ததற்காக கோபமா? தன்னுடைய ஓட்டை கடிகாரத்தை சபித்தான். நீலா, உன் மனதை அறியாமல் அன்று நான் உண்மையிலேயே வருத்தமாக தான் வீட்டுக்கு போனேன். ஆனால் என் முட்டாள்தனத்துக்கு பின்னால் தான் வருத்தமுற்றேன்.
உன் அன்பு தான் எவ்வளவு உயர்ந்தது. எப்படியோ நீ நல்ல பெயரோடு இருக்க வேண்டும் என்பதே என் எண்ணமே தவிர கெட்ட பெயர் எடுக்கக்கூடாது அத்தான். ஆமாம் ஆமாம், கெட்ட பெயர் எடுக்காமல் சமயத்தில் நீ காப்பாற்றிராவிட்டால் என்ன ஆவது? நல்ல வேலை, உன் சாமர்த்தியமே சாமர்த்தியம் நீலா. உன்னை என்ன சொல்லி புகழறது? உனக்கு என்ன பரிசை அளிப்பது? நான் அளிக்க காத்திருக்கும் பரிசு இது ஒன்றுதான். மனோகரன் நீலாவை நெருங்கினான். நீலா அவனுக்கு புதிராக விளங்கினாள். ஏன் அவள் மிரள வேண்டும்? நீலா, நீதானே என்னை வர சொல்லி கடிதம் எழுதினாய். என்ன சோதிக்கலாமா? கண்ணல்ல, என்னிடம் வா நீலா. கடிதமா? நான் எழுதினேனா? ஏன் உன் தீய உணர்ச்சிக்கு இல்லாத பொய்யெல்லாம் சொல்கிற? மரியாதைக்காக இதுவரை பார்த்தேன். உனக்கு அதெல்லாம் ஒத்து வரவில்லை போலிருக்கு. ஒழுங்காக வெளியே போறியா? நானே உன்னை அனுப்பி வைக்கட்டுமா என்று கத்தினாள் நீலா. மனோகரனுக்கு கோபம் பொங்கியது. வர சொல்லி கடிதம் எழுதிட்டு தன்னை ஏமாற்ற அவளுக்கு எவ்வளவு தைரியம்! இவளை விடுவதா? மனோகரன் வாய்ப்புறம் சென்று கதவை தாழிட்டான். இனி நீலா வலையில் அகப்பட்ட மான்தான். அதற்குள் நீலா சமையலறை பக்கம் அவசரமாக ஓடினாள். மனோகரனும் சமையலறையை நோக்கி சாவகாசமாக சென்றான். சமையலறைக்கு கதவு கிடையாது. அவள் அங்கே புகுந்து கொண்டு என்ன செய்ய முடியும் என்று அவனுக்கு எண்ணம். உள்ளே சென்ற மனோகரன் அவளை பலவந்தப்படுத்தினான். நீலா திமிரினாள். சீறி எழுந்து ஓங்கி அறைந்தாள். மனோகரன் விடுவதா இல்லை. தன்னை ஏமாற்ற என்ன தைரியம் அவளுக்கு? திடீரென மனோகரனுடைய முதுகில் ஒரு குத்து விழுந்தது. திரும்பி பார்த்த மனோகரன் திகைத்து போய்விட்டான். வாசு எங்கிருந்து வந்தான்? அடுத்த அடி விழுவதற்குள் மனோகரன் தப்பி ஓடிவிட்டான். அவன் ஓடியதும் நீலா விம்மிக் கொண்டே வாசுவின் நெஞ்சில் சாய்ந்தாள். வாசு அவளை ஆறுதலாக அணைத்து கொண்டே, என்னை மன்னித்து விடு நீலா, எல்லாம் என்னால் ஏற்பட்ட விளைவுதான். போன தடவை அவன் வந்திருந்த போது தவறாக நடந்து கொள்ள முயற்சித்த போது நீ கோபம் கொள்ளாமல் அன்பாக பேசி கொண்டிருந்ததை கண்ட நான் உன்னை சந்தேகித்து நான் வருவதை கண்டுவிட்டதால் தான் நீ அவ்வாறு நடந்து கொண்டாயோ? இல்லாவிட்டால் தவறி இருப்பாயே என்று எண்ணி நீ எழுதுவது போல் அவனை வர சொல்லி கடிதம் எழுதி உன் கையொப்பத்தைப் போலவே போட்டு அனுப்பினேன். அவன் வருவதற்கு முன்பே உனக்கு தெரியாமல் சந்தடியின்றி வந்து படுக்கை அறைக்குள் புகுந்து கதவை சாத்தி கொண்டேன். உன்னுடைய தூய்மையை கண்ட பிறகு என்னுடைய கீழ்த்தரமான எண்ணத்திற்கு வெட்கப்படுகிறேன் நீலா. நீ திருமணத்திற்கு முன்னமேயே அவனோடு தொடர்பு கொண்டிருந்தாயோ என்று சந்தேகித்த எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தகும். என்னை மன்னித்து விடு நீலா என்றான் மனோகரன். அவனை மன்னிப்பதற்காக நீலா காத்து கொண்டிருக்கவில்லை. அவள் எப்பொழுதோ கண்ணை மூடிவிட்டிருந்தாள். மனோகரன் கதவை தாழிட்ட போதே தன் மானத்தை காப்பாற்றி கொள்ள இனி இயலாது என்று உணர்ந்த அவள் விரைந்து அடுப்பங்கரைக்கு சென்று எலி மருந்தை ஒரே மூச்சில் வாயில் கொட்டி விழுங்கிவிட்டிருந்தாள். தூய்மை எனும் நெருப்பில் தன்னையே புடம் போட்டு கொண்டாள் அந்த தூயவள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.